சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்ததால தான் இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணெயை தொட சொன்னேன். 7, 8, 6ங்கிற இந்த எண் தான் உன்னுடைய 7 ஜென்மத்துக்கும் உனக்கு துணையாக இருந்து 8 8 உன் வாழ்க்கையில் வெற்றிகளை பெருக்கி ஆறுதலையும் அரவணைப்பையும் அன்பையும் உனக்கு அள்ளி கொடுக்க போகுது. இப்போ புரியுதா நான் எதுக்காக இந்த எண்ணெய் தொட சொன்னேன்னு? உன் 7 ஜென்மத்திலும் துணையாக இந்த சாயப்பா வருவது போல எல்லா பிறவிகளிலும் இந்த எண்ணும் உன் கூட இருந்து உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்குது. நீ உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய விஷயங்களில் ஏமாந்து போனாலும் இன்னும் புதுசாக பல விஷயங்களில் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்க. நல்லவங்க நினச்சவங்கெல்லாம் பொய்யானவங்களாக இருக்காங்க. உண்மையாக இருப்பவங்க நினைப்பாற்றவங்களாம் போலியானவர்களாக இருப்பதை பார்த்து தாங்கிக்க முடியாமல் வருத்தப்படுகிற உனக்கு ஆறுதலாக இருக்கத்தான் இந்த எண்ணெய் தொட சொன்னேன். எப்போதும் உன் எதிர்பார்ப்பை யார் மீதும் வைக்காதன்னு நான் சொன்னதை நீ மறுபடி மறந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. இனிமேலாவது நீ ஒன்றை மட்டும் நம்பு. உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நம்பு. இந்த சாயப்பா எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டுள்ளவனாக இருக்கேன். அதனால தான் இப்போதே உன்னுடைய சங்கடங்களையும் சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த எண்ணெய் தொட சொன்னேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி நீ மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழப் போகிறாய் என் செல்லமே. எப்போதுமே நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் கடந்த காலத்தையும் பற்றி யோசிக்காதன்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, கடந்த காலத்தை பற்றி யோசிக்கலன்னு உடனே எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எதிர்காலம் எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி அமையணுன்றதெல்லாம் நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை பாரு. எல்லாத்தையும் நீ சரியாக செஞ்சினாலே உன் வாழ்க்கை சீக்கிரமே சந்தோஷமானதாக மாறிடும். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதங்களை நீ குறிக்கோளாக வச்சுக்கோ. உன் குறிக்கோளும் லட்சியமும் நிறைவேறுவதற்கு இந்த சாயப்பா எந்த அற்புதத்தையும் அதிசயத்தை வேண்டுமானாலும் செய்வேன் செல்லமே. என் வாழ்க்கையில் எப்போ முன்னேற்றம் வரும், எனக்கு எப்போ நல்லது நடக்கும்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நீ கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தாலும் அதுக்காக சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, முகத்தளவில் மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் காட்டிக்கிட்டு மனசுக்குள்ள உனக்கு இப்படி நல்லது நடந்துடுச்சே, எனக்கெல்லாம் எப்போதான் இப்படி நடக்குமோ, என் வாழ்க்கை இப்படி இப்போது மாறும்னு நினைக்கக்கூடியவர்களா, யோசிக்கக்கூடியவர்களா, வயிறறிபவர்களாக, ஏங்குபவர்களாக, ரொம்ப ஏக்கத்தோடு நினைப்பவர்களாக, ஆசைப்படுபவர்களாக, பொறாமை எண்ணம் கொள்பவர்களாகவே இருக்காங்க. எப்போதும் நன்மைகள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சொல்கிறது கூட ஒரு அளவோடு இருக்கட்டும். உன் எல்லா சந்தோஷங்களையும் நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்கன்றத உறுதியாக உன்னால் சொல்ல முடியுமா? உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் நல்லதை நினைக்கிற, ஆனால் எல்லாரும் நல்லதை நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது என் செல்வமே. யாருக்காவது ஒரு நல்லது நடந்தால் நீ அவர்களுக்கு நல்லதுக்கு நன்றி சொல்லவோ வாழ்த்து சொல்லவோ பழகு. நீ எந்த அளவுக்கு நன்மைகளை மனப்பூர்வமாக செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை காந்த சக்தியாக அதை ஈர்த்துக்கொண்டு உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொடுக்கும். எல்லாத்தையும் நானே உன் கூட இருந்து செஞ்சு கொடுக்க முடியாதுன்றதுக்காக தான் சில விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவும் சில அற்புதங்களை உன் வாழ்வில் நிகழ்த்துவதற்காகவும் இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் உன்னை தொட சொன்னேன். இப்போ நான் உனக்கு சவால் விட்டது போல எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக வாழத்தான் போற. உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப கவனமாக இல்லாமல் எல்லாரையும் சொந்தக்காரவங்க நினச்ச அன்போட பாசத்தோட பழகுனினா கடைசியில் அவர்களே உன் மன நிம்மதியை கெடுத்து விடுவார்கள். எப்போதும் எல்லாரும் நல்லவங்களாக ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. புதுசாக ஆரம்பத்தில் உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் அதே போல் சிரிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருப்பாங்கன்னு காலாகாலத்துக்கும் சொல்ல முடியாதல்லவா? ஒவ்வொருத்தரும் பழக பழக அவர்களுடைய பேச்சு மாறும், குணநலன் மாறும், செயல்கள் மாறும். எல்லாரும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல மாறக்கூடியவர்களாக இருப்பார்களே தவிர ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும்
இந்த சாயப்பா உன் துயரத்தை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். நீ எதுக்காகவும் அழுகாதே. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்க போகிறேன். நீ நலமோடும் வளமோடும் என் ஆசீர்வாதத்தோடும் நல்வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா உன் மனசுக்கு நிம்மதியை தரும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத நிம்மதியான வாழ்க்கையையும் நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகுது. உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனை பிறக்க போகுது. என்ன இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள். இழந்ததை எல்லாம் விட்டுவிடு. இதுவரைக்கும் நடந்ததை யாராலையும் மறுக்க முடியாது. இனி நகலப்போவது என்னங்கிறதையும் நடக்க போகிற அனைத்து விஷயங்களையும் இந்த சாயப்பா என் பொறுப்பில் விட்டுட்டினா அனைத்தையும் உனக்கு அழகாக சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ எப்போதும் எதை நினச்சும் பயப்பட்டுக்கிட்டே இருக்காத. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்காம அனைத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டினா இந்த சாயப்பா உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி முடிப்பேன். உன் கவலையை தீர்த்து உன் மன குழப்பங்களை போக்கி உன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தானே இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் அற்புத எண்ணையும் தொடச் சொன்னேன். இனி எல்லாமே உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் எண்ணத்தை மட்டும் நீ சிறப்பானதா சரியானதா உயர்வானதா வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதையும் வளர்ச்சி அடைவதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கை தான் சிறந்தது. ஏன்னா வெற்றிங்கிறது மற்றவங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனநிறைவு தான் உன்னால் முடிவு செய்யப்படுகிறது. நீ எப்போதும் மனநிறைவோடு இருக்கும்போது உன் வாழ்க்கை தானாகவே மகிழ்ச்சிக்குரியதாக மாறிடும். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லாதது கிடைக்கலாம், இருப்பது பறிபோகலாம். அதனால் கெட்டது உன்னை விட்டு பறிபோகும்படியும் நல்லது எல்லாமே உன்னை நோக்கி வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா செய்வேன்னு நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நீ நிதானத்தோடு இருந்தீனா இன்னுமே அது உனக்கு அழகாக கை கொடுக்கும். நிதானத்தோடு நீ எல்லா விஷயங்களையும் செய்யும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் தோற்க வேண்டியது ஆணவமும் வன்மமும் மாயைகளும் தேவையற்ற போட்டி பொறாமை எண்ணங்களும் தான். இந்த கெட்ட விஷயங்களையெல்லாம் நீ இழக்கும்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்ட அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை இஷ்டப்பட்டது போல மாற்றி தரப்போகிறேன். உன் எண்ணங்கள் அனைத்தையும் நானே சரி செய்வேன். நீ என்னை நம்பியதற்கான பலனை மிகப்பெரிய அளவில் பெறப்போகிறேன். உன் மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக இருப்பதை பார்த்து நான் மெய் சிலிர்க்கிறேன். உன் வாழ்க்கைங்கிறது ஒரு பயங்கரமான பயணம்னு உனக்கு தெரியும் தானே. ஆனால் என்னுடைய கரங்களை பற்றி பயணிக்கும்போது இந்த பயங்கரமான பயணங்கிறது ரசித்து வாழக்கூடிய சந்தோஷமான இனிய பயணமாக மாறிவிடும். உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டினா அதை நான் சரி பண்ணிடுவேன். நீ எப்போதும் சந்தோஷமாக தைரியமாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன்.